ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 31. நோத்த ஓணு அபிமன்யூனோ யத் குணைர் நார்த்தித பிரபு அதோமத் வயுனம் லோகம் கிராஹயன் இக திஷ்டது. மொழிபெயர்ப்பு. உத்தவன் ஜட இயற்கை குணங்களினால் பாதிப்படைவதே இல்லை என்பதால் அவன் எவ்விதத்திலும் எனக்கு குறைந்தவன் அல்ல. எனவே என்னை பரமபுருஷரை பற்றிய அறிவை பரப்புவதற்காக இவ்வுலகிலேயே அவன் இருக்கட்டும். பொருளுரை. ஜட இயற்கை குணங்களினால் பாதிப்படையாமல் இருப்பதுவே பகவானின் பிரதிநிதி ஆவதற்குரிய விசேஷ தகுதியாகும். ஒரு பிராமணனாக இருப்பதே இந்த ஜட உலகிலுள்ள ஒருவனின் மிக உயர்ந்த தகுதியாகும். ஆனால் ஒரு பிராமணர் சத்வகுணத்தில் இருப்பதால் ஒரு பிராமணராக இருப்பது மட்டும் பகவானின் பிரதிநிதி ஆவதற்கு போதுமானதல்ல. ஒருவர் சத்வகுணத்தையும் கடந்து ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படையாதவாறு களப்பற்ற சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். உன்னத தகுதி பெற்ற நிலையான இது சுத்த சத்வம் அல்லது வசுதேவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் பகவத் விஞ்ஞானத்தை உணர்ந்தறிய முடியும். ஜட இயற்கை குணங்களால் பகவான் பாதிக்கப்படுவதில்லை என்பதைப் போலவே பகவானின் தூய பக்தர்களும் கூட அவற்றினால் பாதிக்கப்படுவதில்லை. இதுவே பகவானுடன் ஒன்றுபட்டவராக இருப்பதற்குரிய முக்கிய தகுதியாகும். உன்னதமான இத்தகுதியை பெற்றுள்ளவர் பௌதிக சூழ்நிலைகளில் இருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் ஜீவன் முக்தர், முக்தியடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ள ஒருவரால் இந்த முக்தி அடையப்படுகிறது. பக்தி ரசாமிருத சிந்த பின்வருமாறு குறிப்பிடுகிறது. மனதாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்வதற்காக மட்டுமே வாழ்பவர் பௌதிக சூழ்நிலைகளில் இருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்பதில் சந்தேகமில்லை. இத்தகைய ஒரு உன்னத நிலையில் உத்தவர் இருந்தார். இதனால் உலக பார்வையிலிருந்து பகவான் மறைந்த பிறகு அவரது உண்மையான பிரதிநிதியாக உத்தவர் தேர்வு செய்யப்பட்டார். இத்தகைய ஒரு பகவத் பக்தர் பௌதிக பலத்தாலோ புத்தியாலோ அல்லது துறவாலோ கூட பாதிப்படைவதே இல்லை. இவர் பௌதிக இயற்கையின் பலமான தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவர் என்பதால் கோஸ்வாமி எனப்படுகிறார். இத்தகைய கோஸ்வாமிகளால் மட்டுமே பகவானுடனான உன்னதமான உறவு முறைகளை பற்றிய உதிர்களுக்குள் ஊடுருவி செல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா.